Exercise 4.3 la fourth sum compound interest அந்த topicல find the compound interest for 2.5 years for 4,000 at 10% per annum if the interest is compounded yearly. இதுவும் yearly தான் கொடுத்துருக்காங்க. 2.5 years வருஷத்துக்கு தான் வட்டி. என்ன ஒரு வித்தியாசம், வருஷம் இயர்லி தான், ஆனால் டைம் டியூரேஷன் வந்து எவ்வளவு 2.5 years மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஏ B by C அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து A is equal to P into 1 plus R by 100 the whole power A. A இருக்கிற இடத்துல என்ன 2 அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்ட்டு 1 plus R by 100 அதே 1 plus A is equal to P into 1 plus R by 100. எப்போது n போடுவோம்ல அதுக்கு பதிலாக இங்கே A into 1 plus R இருக்கிற இடத்துல B by C into R by 100. பவரில் ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்பர்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா, மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா அதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 4,000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் வந்து 10 by 100 the whole power 2. A இருக்கிற இடத்துல 2. அகெயின் 1 ப்ளஸ் B by C என்னது 1 by 2. R வந்து என்னது 10 whole thing divided by 100 பவரில் 100. ஓகேவா, இதுதான் நமக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ 4,000 இன்ட்டு 0 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0 0 கேன்சல் ஆகிடும், இந்த 2 டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ இது வந்து 1 ப்ளஸ் 1 by 10 the whole square into 1 plus 1 by 20. ஓகேவா, இப்போ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா 4,000 இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா 11 by 10 the whole square into 20 plus 1 21 by 20. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா 4,000 into 11 by 10 into 11 by 10 into 21 by 20. ஸ்கொயர்னால 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். ஒரு 0 2 0 3 0 ஒரு 0 2 0 3 0. அப்புறம் எதுவுமே கேன்சல் ஆகாது. 11 11 சார் 121 21 into 4 and 1 4 is 4 84. இந்த 2 ஒன்று இருக்குல்ல, இந்த 2 கட் கொடுத்தா நமக்கு 2 தான் வரும். அப்போ 2 into 21 42. இதை மல்டிப்ளை பண்ணால் A is equal to என்ன கிடைக்கும் 5082. நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் is equal to A minus P. A வந்து 5082, P வந்து 4000. மைனஸ் பண்ணோம்னா 1082. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். ருபீஸ் எல்லாத்தையும் யூனிட் கண்டிப்பாக ருபீஸ் மென்ஷன் பண்ணணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4.3 தேர்ட் சம் லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 3,200 at 2.5% per annum for 2 years compounded annually. இதுவும் ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி டைரக்ட் சம் தான். காம்பவுண்டட் ஆனுவலி யார் வந்து 2 years. அப்போ அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது P இன்ட்டு 1 ப்ளஸ் R by 100 the whole power n. R வந்து என்னது டெசிமலில் கொடுத்துருக்காங்க. 3,000 R கிராமஸ் வந்துடலாம். 1 ப்ளஸ் ஐயோ இப்படி பிரின்சிபல் வந்து 3,200, R வந்து 2.5 டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டைரக்ட் ஃபார்முலா தான். இங்கே பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10. அப்போ நமக்கு இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10னால ஒரு 100 எக்ஸ்ட்ரா வரும். இந்த 100 கேன்சல் ஆனாலும் 1025 பை ஒரு 100 இன்ட்டு 1025 பை 100. இந்த 100 எதுக்கு வருது, மேலே உள்ள டெசிமல் பாயிண்ட்டு வேல்யூ மாறாமல் இருக்கணும்னா என்ன வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே வேல்யூவால் டிவைடும் பண்ணணும். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் நான் 25 டைரெக்டாக கட் கொடுக்கேன். 4 into 25 வந்து 100. அதே மாதிரி 102க்கு 4 டைம்ஸு 25க்கு 1. அதே மாதிரி இங்கேயும் 425, இங்கே ஒரு 41. இங்கே 4 கட் கொடுத்தா 8 4 32. அகெயின் 4 கட் கொடுத்தா 2. இப்போ 41 நமக்கு அமௌண்ட் என்னன்னு கிடைக்கி 2 into 41 into 41. 41ஐயும் 41ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது 1681. 2 into 1681 இது மல்டிப்ளை பண்ணால் 2 2 8 16 3,362. இது வந்து அமௌண்ட்டு. நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து A மைனஸ் P. அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட்டு 3,362 மைனஸ் P வந்து 3,000
200 இதெல்லாம் சப்ராக்ட் பண்ண சரி 2 6 162 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 172 ரூபா தான் நமக்கு வட்டி. இந்த சம் கூட ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை